உபாகமம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம இப்போ வாசிக்க கேட்கலாம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையில நிலைமை மாறலையேன்னு சொல்லி நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். ஆண்டவர் எவ்வளவு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு பாஸ்டர், ஆனா ஒவ்வொரு மாதமும் கொடுக்கிறாரு, ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறாரு, ஒவ்வொரு வருடமும் கொடுக்கிறாரு, ஆனா என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லையே அப்படின்னு நீங்க சோர்ந்து போகக்கூடாது. நீங்க மன மகிழ்ச்சியோடு இந்த வார்த்தையை கேட்கணும். நீங்க எப்படி கேட்கணும் தெரியுமா? சந்தோஷமா, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும். அப்ப ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா, இன்னைக்கு இருக்கிற நிலைமை உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. இந்த ஏப்ரல் மாதம் வந்துட்டா, இந்த மார்ச் மாதம் வந்துட்டா, சிறு பிள்ளைகளெல்லாம் கவனித்து பார்த்துருக்கிறீங்களா? பதட்டமாகவே இருப்பாங்க. ஏன் பதட்டமாக இருக்கிறாங்க? எக்ஸாம். அப்படியே அவங்களுக்கு நிம்மதி இருக்காது. அங்கே ஓடுவாங்க, இங்கே ஓடுவாங்க, டிவி பார்க்க மாட்டாங்க, செல்ஃபோன் பார்க்க மாட்டாங்க. அப்படியே பார்த்தாலும் அப்பா அம்மா வெளுன்னு வெளுத்து உட்கார வச்சுருப்பாங்க, பதட்டமாகவே இருப்பாங்க. அப்போ நம்ம அவங்கள பார்த்து சொல்கிறோம், நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலைமை உங்களுக்கு நிரந்தரம் அல்ல. இன்னும் ஒரே மாதத்தில் உங்களுக்கு லீவு கிடைக்க போகிறது. அந்த நாட்களில் நீங்கள் ஊரை சுற்ற போகிறீர்கள், உலகத்தை சுற்ற போகிறீர்கள். ஜாலியாக வீட்டில் உட்காந்து செல்ஃபோன் தான் பார்க்க போகிறீங்க, புஸ்தகத்தை தொட மாட்டீங்கன்னு சொல்லும்போது அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும். அந்த நெருக்கத்துக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம். நீ எத்தனை நாள் இருக்குது பரீட்சை முடிய? 28 நாள் இருக்குது. இன்னும் எத்தனை நாள் இருக்குது நம்முடைய பரீட்சை முடிய? 18 நாள் இருக்குன்னு காத்திருப்பாங்க. பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் துக்கத்துக்குள்ளே இருக்கிற நீங்கள் மேன்மைக்காக காத்திருக்க வேண்டும், ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்க வேண்டும். சிறையிருப்புக்குள்ள இருக்கிற நீங்க விடுதலைக்காக காத்திருக்க வேண்டும். எத்தனை பேர் அப்படி காத்திருக்கிறீங்க? வியாதிக்குள்ள இருக்கிற நீங்க பலத்துக்காக காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அப்ப நான் குறைவுக்குள்ள இருக்கிறேன்னா அவர் சொன்னதான் நடக்கும். மனுஷன் சொன்னது நடக்காது. இந்த உலகம் கொடுத்த பிரச்சனை என்னை மேற்கொள்ளாது. இந்த உலகத்தின் மூலமாய் வந்த சாபங்கள் பாவங்களால் என்னை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், என்னை விடுவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ நம்ம எதை எதிர்பார்க்கணும்? இப்போ இந்த பிரசங்கத்தை நான் துவங்கி இருக்கிறேன்ல, நீங்களாம் என்ன எதிர்பார்ப்பீங்க? எப்போ அவர் முடிப்பாரு? அப்படி தானே? இப்போ தான் நான் துவங்கி பேசிகிட்டு இருக்கிறேன். துவங்கிட்டாருன்னா நிச்சயம் முடிப்பார். ஆசிரியர் பாஸ்டர் 10:30 முடிச்சிருவார். போகிற வழியில் இந்த வழியில் போய் சிக்கன் எடுப்போமா, இல்லை இந்த வழியில் போய் எடுப்போமாங்கிற உங்கள் மைண்டு போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரம் பிரச்சனைகளுக்கு யாருமே காரணம் கிடையாது, நம்ம தான் காரணம். தேடி தேடி பிரச்சனைகளை எடுத்து நம்முடைய வாயிலையும் நம்முடைய சிந்தனையிலையும் வச்சுக்கிறோம். தேடி தேடி எடுப்போம். நல்லா தான் உட்காந்துக்கிட்டு இருப்போம். என்ன இந்த பைய போகிறான், இவனுக்கு என்ன இன்னும் ஒன்றும் ஆகலை, டேய் வாடா அறிவு கட்ட பையல, உனக்கெல்லாம் என்னடா தெரியுது அப்படின்னு நம்ம தேடுவோம். அதுக்கப்புறம் பார்ப்போம், என்ன வீட்டுக்குள்ளே ஒரு பொருள் இல்லையா, எங்கே அந்த மனுஷனை காணோம், ஐயோ என்னையா மனுஷன். நம்ம சில நேரங்களில் நம்ம தேடி தேடி பிரச்சனைகளாய் போய் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், மேன்மைகளை நீ தேட வேண்டும். அல்லேலூயா. ஒரு அம்மாட்ட பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கெல்லாம் அற்புதம்லாம் செய்ய முடியாது, நீ ஒதுக்கப்பட்டவள், உனக்கு நான் அற்புதமே செய்ய மாட்டேன் அப்படின்னு நாசுக்கா சொல்லிட்டார். ஆனால் அந்த அம்மா சொல்லிச்சு, மேஜையிலிருந்து விழுகிற அந்த அப்பத்தின் நாய்க்குட்டிகள் தின்னுமே, அப்போ விழுகும், நான் காத்திருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவரே நீங்க தர மாட்டேன்னு கூட சொன்னாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்னா மேஜைக்கு பக்கத்திலே காத்துக்கிட்டு இருப்பேன். எப்படி என்ன செய்யும்? விழுகும். பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்படித்தான். இந்த கூட்டத்துக்குள்ள போய் ஆண்டவரை சந்திக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஆண்டவரை பார்த்து பேச முடியலனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் இடத்துல எந்ததையும் பெற்றுக்கொள்ள முடியனாலும் பரவாயில்ல, அவரை தொடாவது நான் செய்வேன், அற்புதத்தோட தான் இன்னைக்கு திரும்பி வருவேன். இந்த வைராக்கியம் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அல்லேலூயா. ஏன்னா நம்மளை சுத்திலும் இருக்கிறது பூரா பிரச்சனைகள் தான். பிரச்சனைகளுக்கு நடுவ, போராட்டங்களுக்கு நடுவ, நிந்தைகளுக்கு நடுவ நிற்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இதை எதையுமே நீ பார்க்காத, நீ மேன்மைகளை மட்டும் பார்த்து கொண்டிரு. வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா பைபிளில் ஒவ்வொருவரும் ஜெயிச்சாங்கல்ல. எப்படி ஜெயிச்சாங்க? யாருமே அங்கே இருக்கிற பிரச்சனையை என்ன செய்யல, பார்க்கவே இல்லை. எல்லாரும் எதை பார்த்தாங்க தெரியுமா? சர்வ வல்லவரை மட்டும்தான் பார்த்தாங்க. எலிசாவை பிடிக்கிறதுக்காக ஒரு ராஜா பெரும் படையை அனுப்பிட்டார். காலையில் எந்திரிச்சு பார்த்தா குதிரை சத்தங்களும் இராணுவங்களும் அந்த வீட்டை சுற்றிலும் சூழ்ந்து இருக்கிறது. ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? கொஞ்சம் கூட பதட்டப்படாமல் காஃபி குடிச்சிட்டு இருக்கிறார் யாரு? ஆனால் வேலைக்காரன் என்ன செஞ்சான்? பயந்தான். இப்போ அவர் ஜெபிக்கிறார், வேலைக்காரனுடைய கண்ணை என்ன செய்யுங்க, திறங்க. இன்னைக்கு உங்கள் கண்கள் திறக்க போகுது. எத்தனை பேருடைய கண்கள் திறக்க போகுது? இந்த கண்கள் திறக்கும் போது கடன்காரன் தெரிய மாட்டான், கர்த்தர் தான் தெரிவார். அல்லேலூயா. இந்த கண்கள் திறக்கும் போது வியாதி தெரியாது, விடுதலை தான் தெரியும்.
நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் மரண இருளை பார்க்க மாட்டேன். எனக்கு ஒத்தாசையாக இருக்கிற தேவனை மட்டும்தான் நான் பார்ப்பேன். அவர் நித்தமும் என்னை நடத்துகிற தேவன். நான் நம்புவேன் உம்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. என் ஜீவன் நாட்களெல்லாம்